சூப்பர் ஸ்டார் ரஜினி இப்போது ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் வரும் அக்டோபர் மாதம் திரைக்கு வர இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக ரஜினி ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கும் படம் தான் கூலி. லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினி இணைந்திருக்க கூலி படத்தோட கதாபாத்திரங்களை படக்குழு இன்று வெளியிட இருக்காங்க. லோகேஷின் படம் என்றாலே மல்டி ஸ்டாரர் படமாக தான் இருக்கும். லியோ படத்தில் கூட சஞ்சய் தத், அர்ஜுன் என பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. ரஜினி நடிப்பில் கடைசியாக வெளியான ஜெயிலர் படத்திலும் மோகன்லால், ஜாக்கி ஷராப், சிவராஜ்குமார் போன்ற பிரபலங்கள் நடித்திருந்தாங்க. அதே போல தான் இப்போது கூலி படத்திலும் எக்கச்சக்க பிரபலங்கள் நடிச்சிருக்காங்களாம். அதாவது ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், ஃபகத் ஃபாசில் போன்ற பிரபலங்களும் கூலி படத்தில் இணைஞ்சிருக்காங்களாம். இந்நிலையில் கன்னடத்தில் மிக பெரும் நடிகரா உபேந்திரா கூலி படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராராம். இவர் ஏற்கனவே தமிழில் விஷாலோட ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். நடிகராக கலக்கி வந்த உபேந்திரா UI என்ற படத்தின் மூலம் இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கிறாரு. இவருடைய சன் ஆஃப் சத்யமூர்த்தி என்ற படம் மிக பெரும் ஹிட் ஆனது. மேலும் உபேந்திரா ரஜினியோட கூலி படத்தில் ஒரு பாடலுக்கும் நடனமாடி இருக்காராம். ஜெயிலர் படத்தை துவம்சம் செய்யும் அளவிற்கு லோகேஷ் ஸ்கெட்ச் போட்டு ஆட்களை தூக்கி இருக்காரு. இன்றைய கூலி படத்தோட அப்டேட்டுக்காக ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட காத்து கொண்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு கேமியா இருக்கும் என்றும் அது ரோலக்ஸ் மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும் என்றும் சொல்லப்படுது. அமீர் கானும் லோகேஷ் கனகராஜும் சந்தித்து பேசியது உண்மைதானா? ரஜினியின் கூலி படத்தில் கௌரவ தோற்றத்தில் அமீர் கான் வரலாம் எனவும், இல்லை என்றால் அமீர் கானை வைத்து லோகேஷ் கனகராஜ் தனி படம் இயக்கலாம் என்றும், இல்லை ரெண்டுமே நடக்கலாம் என்றும், ஆனால் எதுவும் உறுதி இல்லை எனவும் சொல்லப்படுது. என்னதான் லோக்கி நடக்குது, அமீர் கான் விஷயத்தில் உண்மையை சொல்லுங்களேன் என ரசிகர்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்காங்க. முன்னதாக ரஜினியோட நடிப்பில் வெளியான ஜெயிலர் படத்தில் பாலிவுட் நடிகரான ஜாக்கி ஷராப் நடிச்சிருந்தார். வரும் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக இருக்கும் வேட்டையனில் பாலிவுட் ஜாம்பவானான அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு. இந்நிலையில் கூலி படத்தில் அமீர் கான் நடிக்கக்கூடும் என தகவல் வெளியாயிருக்கு. கூலி படத்தில் ஃபகத் ஃபாசில் நடிக்க வேண்டியது, ஆனால் அவர் கை நிறைய படங்கள் வைத்திருப்பதனால கூலியில் நடிக்க முடியாது என லோகேஷ் கனகராஜிடம் சொல்லிட்டாராம். இருப்பினும் டிஜே ஞானவேலோட இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் உருவாக்கியிருக்கும் வேட்டையன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு ஃபகத் ஃபாசில். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நான் நடிக்க வேண்டும் என ரஜினியே ஆசைப்பட்டு நடித்து வரும் படம் தான் கூலி. அந்த படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசனோட மூத்த மகள் ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்க. மேலும் கன்னட நடிகரான உபேந்திராவும் நடிக்கிறாரு. கூலி படத்தில் எந்த பெண் கதாபாத்திரம் கொடூரமாக கொலை செய்யப்படும் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலா ரசிகர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸ்ருதிஹாசன் கதாபாத்திரம் தான் படத்தில் கொலை செய்யப்படும் என ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட காத்து கொண்டு இருக்காங்க. நீங்கள் இந்த படத்தில் யாரை கொலை செய்வார் லோகேஷ் கனகராஜ், இல்லை படத்தையே கொலை செஞ்சிடுவாரா லியோ போல? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.